ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி எம்சிக்யூ சீரிஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐஇஐஎஃப்எஸ்ல வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு 5 எம்சிக்யூ அது ரிலேட்டடா ஒரு 5 கான்செப்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல வந்து இன்னைக்கு வந்து பார்ட் 7. இது வந்து யூனிட் 26 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா யூனிட் 26ல இருந்து எம்சிக்யூஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா. எவாலுவேட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஸ்ட்ரக்சரல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் த இந்தியன் இன்சூரன்ஸ் செக்டர் ஓகேங்களா. இந்தியன் இன்சூரன்ஸ் செக்டருடைய ஸ்ட்ரக்சரல் லேண்ட்ஸ்கேப்பை பத்தி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எவாலுவேட் பண்ண சொல்றாங்க ஓகேங்களா. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ரீசென்ட் பட்ஜெட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஹேவ் கேப்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அட் 49% ஓகேங்களா. இப்போ ரீசெண்டா உள்ள பட்ஜெட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49% வரைக்கும் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எஃபெக்டிவ்லி பெர்மிட்ஸ் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ் ஓகேங்களா. ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 49% சொல்றாங்க. ஆனா இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ் ஓகேங்களா, இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 100% பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்லைக் த குளோபல் ஆவரேஜ் where non-life insurance holds a majority share, Indian market is heavily dominated by the life insurance business சொல்லிருக்காங்க. குளோபல் குளோபலா பாக்குறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்துச்சு சொல்றாங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி லைஃப் இன்சூரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் எதுன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல நம்ம இந்த 49% சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து பழைய இது ஓகேங்களா. பழசுதான் வந்து 49%. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் கம்பெனி வந்து டைரக்டா இந்தியால வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னா அவங்க 49% தான் பண்ண முடியும். வேற ஒரு இந்தியன் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் பண்ண முடியும்னு முன்னாடி இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா உள்ளது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 74% ஓகேங்களா. இப்பவும் பார்ட்னர்ஷிப்ல தான் பண்ணி ஆகணும். ஆனா 74% வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ வந்து பெர்மிட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ் இன்டர்மீடியரிஸ்ல, இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட்ஸ்னா இப்ப நமக்கு வந்து இருக்கிறாங்க இல்லைங்களா, நமக்கு இன்டர்மீடியரா இருந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை செல் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து இன்டர்மீடியா செல் பண்ணுவாங்களே தவிர அவங்க வந்து ஒரிஜினலா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்றது கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இன்டர்மீடியட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 100% வந்து இன்சூரன்ஸ் இன்டர்மீடியட்ஸ் வந்து இங்க வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, நான் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குளோபலா பாத்தீங்கன்னா நான் லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் ஜாஸ்தி இருக்குதாகவும் இந்தியாவில வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சோ இதை வச்சு பாக்குறப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி ஓகேங்களா. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட், கன்சிடர் த ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் சரௌண்டிங் தி ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் ஃபார் டைரக்ட் இன்சூரர்ஸ் இன் தி ஜெனரல் இன்சூரன்ஸ் செக்டர் ஓகேங்களா. டைரக்டா இன்சூரன்ஸ் வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் செக்டர்ல டைரக்டா இன்சூரன்ஸ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரிஸ்க் டிரான்ஸ்ஃபர் பத்தி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டைரக்ட் இன்சூரர்ஸ் இன் இந்தியா ஆர் ஸ்ட்ரிக்ட்லி மேண்டேட் டு ரிட்டைன் all collected premiums entirely within their own portfolios without transferring any risk to other entities ஓகேங்களா. டைரக்ட் இன்சூரன்ஸ்னா யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப டாடா இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க, வேற மற்ற ஜெனரல் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா. சோ இவங்க வந்து இன்சூர் பண்றது வந்து இவங்க இன்சூரன்ஸ் பண்றதுல அவங்க பிரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து ஓன் பண்ணிக்கலாம். யார்கிட்டையும் வந்து அந்த ரிஸ்கை வந்து திரும்ப வேற யார்ட்டையும் போய் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க ஓகேங்களா. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 101A ஆஃப் த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 இன்சூரன்ஸ் மஸ்ட் ரீஇன்சூர் a specified obligatory percentage of the sum insured on general insurance policies with an Indian reinsurer ஓகேங்களா. இதுல என்ன சொல்றாங்க, செக்ஷன் 101A படி என்ன சொல்றாங்க, ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் வாங்குறாங்க, இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இன்சூரன்ஸ் வந்து இன்னொரு இன்சூரன்ட்ட போய் ரீஇன்சூர் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் பி ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் என்ன சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல வந்து நம்ம முக்கியமா பார்த்துக்க வேண்டியது இப்ப டைரக்ட் இன்சூரர் ஓகேங்களா. டைரக்ட் இன்சூரர்ன்றது
டைரக்ட் இன்சூரர், அதாவது ஏதாவது ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் கொடுக்குறது, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுத்து உதவி பண்றவங்க. இதுவே ஜெனரல் இன்சூரன்ஸ்ன்றது உள்ள என்னெல்லாம் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கார் இன்சூரன்ஸ்ல இருந்து, ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்து, மற்ற எல்லா ஃபயர் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ்ல வரும். சோ ஜெனரல் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, ஏதாவது ஒரு எக்ஸ் கம்பெனி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எக்ஸ் கம்பெனி இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்றாங்க, இப்ப ஃபயருக்காகவோ இல்லைன்னு சொன்னா ஒரு ஹெல்த்துக்காகவோ வந்து அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 100 crores வந்து அவங்க இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப இந்த இன்சூரன்ஸ் அவங்க வந்து 100 கோடி ரூபாய்க்கு வந்து பிரீமியம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, பிரீமியம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா செக்ஷன் 101A ஓகேங்களா ஆஃப் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 படி அவங்க இன்னொரு ரீஇன்சூரர்கிட்ட போயிட்டு இதுல 5% வந்து திருப்பி அவங்க ரீஇன்சூரன்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இவங்க வந்து ரீட்டைல் சொன்ன பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹோல்சேலா இருப்பாங்க. அவங்க யார் இருக்காங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் இருக்காங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ரீஇன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஜிஐசி ரீஇன்சூரன்ஸ் சொல்றாங்க, ஜிஐசி ஆர்இன்னு சொல்றாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து ரீஇன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து யாருக்கு ரீஇன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவங்க ரீஇன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட போய் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு சொன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட போய் ரீஇன்சூரன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா, அது வந்து 5% இருக்கணும்ன்றது சொல்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஆன்சர் வந்து பி, ஸ்டேட்மெண்ட் வந்து பி தான் கரெக்ட். ஏ வந்து தப்பு. எல்லா பாலிசிஸும் அவங்களே வச்சுக்கலாம், எல்லா ரிஸ்கையும் அவங்களே வச்சுக்கலாம்னு சொன்னா அது வந்து கிடையாது. அவங்க ரூல் படி, இந்த ஆக்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி அவங்க என்ன சொல்றாங்க சொன்னா 5% கண்டிப்பா நீங்க ரீஇன்சூரன்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சி. அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதுக்கப்புறமா ட்ரைட்டன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டி. ஓகேங்களா, இதை வச்சு மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ணி சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியால ஆரம்பிச்சிருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆரம்பிக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ். இவங்கலாம் 1800 வந்துறாங்க, பிரிட்டிஷ் காலகட்டத்திலே வர்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ட்ரைட்டன் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாத்தீங்கன்னா 1800 பிரிட்டிஷ் காலகட்டத்திலே வந்துறாங்க. இவங்க வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்றது இவங்க தான் வராங்க. ஓகேங்களா, ஆனா இது ஜெனரல் இன்சூரன்ஸே பாத்தீங்கன்னா சொன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சொன்னா ஷிப்ஸை வந்து இன்சூர் பண்ணி கொடுக்கறது தான் இவங்க பண்ணிருக்காங்க. எல்லா ஜெனரல் இன்சூரன்ஸும் இவங்க செய்யல. ஓகேங்களா, அடுத்து இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட் 1900 அந்த டைம்ல வந்திருக்காங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸும் இவங்க கொடுத்ததா சொல்றாங்க. ஜெனரல் இன்சூரன்ஸ்ல எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸும் இவங்க கொடுத்ததா சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ஆர்என் மல்ஹோத்ரா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் என்ன பண்றாங்கன்னு சொன்னீங்க சொன்னா இந்த கமிட்டி எதுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா இன்சூரன்ஸ் செக்டரை வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி கேட்கறாங்க எப்படி மாடர்னைஸ் பண்றது அப்படின்னு சொல்றப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா மோனோபோலி தான் இருக்குது. எல்ஐசி, அதுக்கப்புறமா ஜிஐசி. லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்ஐசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது 2 பேரும் மோனோபோலியா இருக்காங்க. அப்ப இதை உடச்சு நம்ம காம்படிஷன் உள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னாதான் நமக்கு வந்து நல்லா மாடர்னைஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி, காம்படிஷன் வரணுன்றதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டாரையும் ஃபாரின் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸையும் யார் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்ஹோத்ரா கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் A developing country's total annual insurance premium under return is $15 billion. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு டெவலப் ஆகிற ஒரு கண்ட்ரியுடைய ஆனுவல் இன்சூரன்ஸ் பிரீமியம் அண்டர் ரிட்டர்ன் சொன்னா இவங்க வந்து இன்சூர் பண்றதுக்கு எடுத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ற மாதிரி இதுல பிரீமியம் அமௌண்ட் கலெக்ட் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா, அண்டர் ரிட்டர்ன்றத வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, லைஃபா இருந்தாலும் சரி ஜெனரல் இன்சூரன்ஸ் சேர்த்து எவ்வளவு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா $15 பில்லியன் கலெக்ட் பண்ணிருக்காங்களா. ஓகேங்களா, the country boasts a gross domestic product GDP of $500 billion and a total population of 100 million. ஓகேங்களா, இந்த கண்ட்ரி வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா $500 பில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு வருஷம் நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய மதிப்பு தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல சொல்றாங்க. யூஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா $500 பில்லியன் வந்து இருக்கிறதா சொல்றாங்க. அவங்களோட பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியன் இருக்குதுங்களா. பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் மெட்ரிக்ஸ் யூஸ்டு டு ரிஃப்ளெக்ட் த டெவலப்மெண்ட் ஆஃப் த இன்சூரன்ஸ் செக்டர்
வாட் ஆர் த கண்ட்ரிஸ் இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் டென்சிட்டி? ஓகேங்களா, இன்டர்நேஷனலா சில மெட்ரிக்ஸ் பயன்படுத்தி இன்சூரன்ஸ் செக்டருடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதன்படி இங்க இந்த கண்ட்ரியுடைய இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனும் இன்சூரன்ஸ் டென்சிட்டியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுல இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்கானமி வைஸ் சொல்றாங்க. ஓகேங்களா, எக்கானமி வைஸ் பாத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம மொத்தமா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 500 பில்லியன் இருக்குது. அதுல வந்து எவ்வளவு வந்து நம்மளுடைய பிரீமியம், ஓகேங்களா, எவ்வளவு வந்து பிரீமியம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது. ஸோ அப்ப அதை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல 15 பில்லியன் டிவைடட் பை 500 பில்லியன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 15 பில்லியன் டிவைடட் பை 500 பில்லியன் இன்டூ 100. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதை வச்சு நம்ம பாக்குறோம் சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா பெனிட்ரேஷன் வந்து 3%. நம்ம எக்கானமிக்குள்ள வந்து பெனிட்ரேஷன் சொல்லி பாக்குறப்போ 3%. ஓகேங்களா, அதுவே இன்சூரன்ஸ் டென்சிட்டின்னு கேக்குறாங்களா, இன்சூரன்ஸ் டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஒரு மக்களும் எவ்வளவு பிரீமியம் பே பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ அப்படி எடுத்தோம்னா நம்ம டோட்டல் பாப்புலேஷன் வச்சு பாத்திர வேண்டியதான். ஓகேங்களா, 100 மில்லியன் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா, 100 மில்லியன் நம்ம இருக்கிறோம். 15 பில்லியன் வந்து டோட்டலா வந்து பிரீமியம் வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு பாக்குறப்போ நமக்கு எவ்வளவு வரும், யூஎஸ்டி வந்து 150 வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்சூரன்ஸ் டென்சிட்டி, இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 3%, இன்சூரன்ஸ் டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 150. ஓகேங்களா, ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பெனிட்ரேஷன்ன்றது எக்கானமி லெவல்ல, டென்சிட்டி அப்படின்றது வந்து ஒரு இந்தியன் ஒரு பாப்புலேஷன்ல இருக்கிற ஒரு மக்களும் எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்காங்க அப்படின்றது எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், Mr. Verma holds an electronic insurance account EIA with an approved insurance repository. ஓகேங்களா, ஒரு இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்காங்களா வர்மா. He designates his nephew Arjun as his authorized representative. Authorized representative அர்ஜுன் அவங்களோட நெஃப்யூ வச்சிருக்காங்க. Following a severe illness, Mr. Verma becomes permanently incapacitated. Under regulatory guidelines, what are the Arjun's precise legal rights? ஓகேங்களா, இப்போ வர்மா வந்து உடம்பு சரியில்லாம இன்கபாசிட்டேட் ஆயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு கோமா அந்த மாதிரி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி நேரத்துல அர்ஜுனுக்கு கொடுத்திருக்கிற லீகல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து சொல்றாங்க, கேட்கறாங்க. அர்ஜுன் அசீம்ஸ் ஃபுல் ஓனர்ஷிப்பும் அவர் எடுத்துக்கலாம், அந்த செல் பண்ணிக்கலாம், அந்த இன்சூரன்ஸ் செல் பண்ணிக்கலாம், சரண்டர் பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் ஃபார் கேஷ் வேல்யூக்கு அவர் சரண்டர் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. Arjun acts strictly as a facilitator to intimate the repository of the incapability and has access rights, but is not entitled to receive any policy benefits. ஓகேங்களா, இப்போ அர்ஜுன் வந்து அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து அவங்க வர்மாவோடைய நிலைமையை பத்தி சொல்லலாம், அங்க என்னென்ன பாலிசிஸ் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி அவருக்கு வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அர்ஜுன் லீகலி ஓவர் ரைட்ஸ் எனி எக்ஸிஸ்டிங் நாமினிஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்லி ரிசீவ்ஸ் ஆல் பாலிசி பேமெண்ட்ஸ். அர்ஜுன் வந்து வேற எதுவும் நாமினிஸ் இருந்தாங்க சொன்னா அவங்களை ஓவர் ரைட் பண்ணி இவர் வந்து நாமினி மாதிரி மாறிக்கலாம், பாலிசி பேமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அர்ஜுன் கேன் ஓபன் த செகண்டரி இஐஏ, இன்னொரு வந்து இன்சூரன்ஸ் அக்கௌண்ட், எலக்ட்ரானிக் இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி லைஃப் பாலிசிஸையும் பென்ஷன் பிளான்ஸையும் தனியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லாம ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னா பேப்பர் பேஸ்ல நமக்கு வந்து இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஓபன் பண்ணணும் சொன்னா அந்த இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் வந்து நமக்கு பேப்பரா தான் நமக்கு தருவோம், ஒரு பிசிக்கல் டாக்குமெண்ட் தான் தருவாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஷேர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு டிமெட்டீரியலிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டாங்களோ அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஐட்டம்ஸையும் இன்சூரன்ஸ் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதை வந்து ஓபன் பண்றதுக்கு இந்த இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். ஒரு அக்கௌண்ட் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்னால நிறைய வச்சுக்க முடியாது, ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். எவரி அக்கௌண்ட் இஸ் அசைன்ட் யூனிக் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் யூசர் இஸ் given a specific login ID and password. ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா யூனிக் அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துறாங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டோட கொடுத்துறாங்க. ஓகேங்களா, எல்லா பாலிசிஸையும் நம்ம வந்து அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்து ஏற்கனவே பாலிசி எதுவும் நீங்க வச்சிருக்கல அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து ஒரு இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா நீங்க லேட்டரா நீங்க எப்போது ஒரு பாலிசி வாங்குறீங்க சொன்னா அதுக்கப்புறமா நீங்க அதை வந்து அதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே நீங்க வந்து பேப்பர் பாலிசிஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல நம்மளால மாத்திக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து மாத்திக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த
இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்ல யார் நமக்காக ஹோல்டு பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு வந்து ஒரு 5 என்டிட்டிஸ் வச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, என்எஸ்டிஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் வச்சிருக்காங்க, சென்ட்ரல் இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி லிமிடெட் வச்சிருக்காங்க, எஸ்எஸ்சிஐஎல் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் வச்சிருக்காங்க, கார்வி இன்சூரன்ஸ் ரெபாசிட்டரி லிமிடெட் வச்சிருக்காங்க, கேம்ப்ஸ் ரெபாசிட்டரி சர்வீஸ் லிமிடெட் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் கிட்ட யாராவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம வந்து இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓபன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா, இது ஓபன் பண்றதுமே பாத்தீங்கன்னா சொன்னா, ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க நம்ம வந்து கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இ இன்சூரன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, அவங்க அந்த யாராவது யாருக்காக அவங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்களோ அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னாலோ, இல்ல இன்கேப்பபிள் ஆயிடுறாங்க, வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து அதை வந்து இங்க இன்ஃபார்ம் பண்ணி ரெபாசிட்டரி கிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணி அந்த அதுல என்னென்ன ஒரு ஃபெசிலிட்டேட்டரா இருந்து அந்த பாலிசி என்னென்ன பாலிசி வந்து ஹோல்ட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தே ஆர் நாட் என்டைட்டில் டு ரிசீவ் எனி ஆக்சுவல் ஃபினான்ஷியல் பே அவுட்ஸ். எந்த ஃபினான்ஷியல் பே அவுட்ஸும் வந்து எடுத்துக்க முடியாது. பாலிசி பெனிஃபிட்ஸ் எதுவும் இவங்க எடுத்துக்க முடியாது. ஒருவேளை அவங்க நாமினியா இருந்தாங்கன்னா எடுத்துக்க முடியுமே தவிர மற்றபடி அவங்க எந்த ரைட்ஸுமே வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியாது. ஆனா ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மட்டும் அவங்களால செயல்பட முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குற போனா இதுல என்ன சொல்றாங்க, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அர்ஜுன் ஆக்ட்ஸ் strictly as a facilitator to intimate the repository of the incapability and has access rights. ஆக்சஸ் மட்டும் பண்ணிக்க முடியும். அவருக்கு வந்து வேற எந்த ரைட்டுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாலிசி பெனிஃபிட்ஸ் வந்து அவர் எதுவும் என்ஜாய் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா சுதாகர் கலைசாலி .ஆன்லைன்ல பண்ணுங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்குது. அது மூலியமா கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நம்ம இந்த எம்சிக்யூ சீரிஸோடைய பிளேலிஸ்டோட லிங்க்குமே பாத்தீங்கன்னா சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.